விநாயகர் வந்துட்டு நமது பாரத நாட்டோட ஆன்மீகத்தோட சின்னம். விநாயகர் நம்ம பாரத நாட்டோட தேசியத்தோட சின்னம். விநாயகர் நம்ம பாரத நாட்டோட தெய்வீகத்தோட சின்னம். விநாயகர் நமது பாரத நாட்டு மக்களோட ஒரு சின்னம். விநாயகரை நினைச்சு எந்த ஒரு தொழிலை நம்ம தொடங்கினாலும் கூட, எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் கூட அது ரொம்ப ரொம்ப வெற்றிகரமா அமையும். வாழ்க்கையில ஏதாச்சும் தடைகள் வந்துச்சு அப்படின்னா விநாயகரை மனசுல நினைச்சுக்கிட்டோம்னா அந்த தடைகள் தகர்ந்து போகும். நான் என்னோட அனுபவத்திலேயே ஒரு விஷயத்த சொல்றேன். ஏதோ படிச்சு கேட்டு மட்டும் சொல்லல, அனுபவத்திலேயே சொல்றேன். ஒரு காலகட்டம் வரைக்கும் எனக்கு சந்திராஷ்டமம்னா என்னன்னு தெரியாது. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் சந்திராஷ்டமம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்னைக்கெல்லாம் எனக்கு சந்திராஷ்டமம் தெரியுதோ அன்னைக்கு காலையில விநாயகரை நினைச்சு அவரை வழிபட்டுட்டு போனோம்னா எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. இது அனுபவபூர்வமா கடந்த பல வருஷமா நான் உணர்ந்திருக்கேன். அந்த விநாயகர் நமக்கு வரக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை போக்கக்கூடிய முழுமுதற் கடவுள். அவரை நினைச்சு தொடங்கக்கூடிய எல்லா செயலும் வெற்றிகரமாக அமையும். இங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பாட்டு போட்டாங்க, பிள்ளையாரு போல தலையெழுத்த மாற்றி அமைக்கிறவரு. பிள்ளையார் சூழி என்பது நம்ம தலைமுறையை உயர்த்தி வைக்கக்கூடியது. பிள்ளையார் சூழி போட்டு தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் சிறப்பாக இருக்கோ, பிள்ளையாரை வணங்கி செய்யக்கூடிய எந்த காரியமும் சிறப்பாக இருக்கும். நாம தினந்தோறும் பிள்ளையாரை வழிபட வேண்டும். வருஷத்துக்கு ஒரு நாள் இல்ல வருஷத்துக்கு ஒரு வாரம் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி விட்டு அப்படியே அமைதியா இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த விநாயகரை வணங்கிதான் நம்ம வழிபடணும். அப்ப நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இங்க வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் இளைஞர்கள் கூடவே அடுத்த தலைமுறையை சேர்ந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தினந்தோறும் அவங்க விநாயகரை வழிபட்டு தான் போகணும்னு சொல்லி அந்த பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணணும். விநாயகர் மகாபாரத காலகட்டத்திலேருந்து நமக்கு தெரியும். குறிப்பா இந்தியாவோட விடுதலை போராட்டத்துல முக்கிய பங்காற்றியவர் நம்ம விநாயகர். அவர் ஞான விநாயகர், வீர விநாயகர், செல்வ விநாயகர். இன்னைக்கு வேற எதை சொல்றோமோ ஞான வேணா கூட வேண்டாண்டுவார். செல்வ வேணும்னா யாரும் வேண்டாம் மாட்டாங்க. செல்வ விநாயகரை நீங்க தொடர்ந்து வழிபடணும். உங்க வீட்டுல உங்களுக்கு முதற்கொண்டு உங்க குடும்பத்தை சார்ந்த எல்லோருக்கும், உங்க சொந்தக்காரங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் கல்வி, செல்வம், வீரம் எல்லாவற்றையும் நமது செல்வ விநாயகரை வணங்குவார். தொடர்ந்து அவரை வழிபட வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜேஸ்வர் சொன்னேன் போன் அடிக்காதா? இங்கே சரி ஃபோட்டோகிராஃபரா? அவர் பேர் ராஜா தான், நம்ம துண்டு போட்டுருக்கிறாரு. பிஜேபி எது அவரா? அவர் வந்து தர்மராஜ். இவர் ராஜா ட்விட்டரில் வச்சுருந்தார். அவர் தான். ஆமாம் 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 ஆமாம். எங்கள் வாத்தியார் அவர். போய் பேசுங்க. தெரியாது, மறந்துட்டு இருக்கோம். அவர் தான் எனக்கு 10th பாடம் சொல்லி கொடுத்தவர்.
இங்க பேசுறதெல்லாம் இதை ரெக்கார்ட் வரும் கூட நடு அசிங்கமா எடுத்துட்டு வர கூட அட உள்ள வாங்க